கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2 வயது குழந்தை 17 மணி நேரத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதியில் நிச்சயமாகவே ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கும், ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கும் என்றே தெரிகிறது. களத்தில் இருந்து தகவல்களை எமது செய்தியாளர் பாரதி விவரிக்க கேட்போம். பாரதி, ஏற்கனவே 20 அடி ஆழத்தில் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை பத்திரமாக மீட்பதற்கு பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில் 17 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். தற்பொழுது குழந்தையுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடகாவின் விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள லட்சியான் என்ற கிராமத்தில் தான். நேற்று மாலை பூஜா என்பது 2 வயது குழந்தை சாத்விக் அவரது வயல்வெளி நிலத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த திறந்த வெளி போர்வெளியில் உள்ள விழுந்தது. முதலில் குழந்தை இங்கோ விளையாட சென்றிருக்கிறது என்று கருதிய தாய் பின்னர் தான் குழந்தையின் அழுகுரல் போர்வெளியில் இருந்து வருவதை கேட்டு உடனடியாக உள்ளூர் போலீசாருக்கும் தீயணைப்பு படையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அவர்கள் முதற்கட்டமாக மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் குழந்தை 20 அடி ஆழத்தில் இருப்பதால் மீட்பு பணியில் தோல்வி ஏற்பட்டது. உடனடியாக மாநில பேரிடர் மீட்பு படையினர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஹைதராபாத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியானது தொடங்கப்பட்டது. இரவு 8 மணிக்கு சரியாக இந்த அந்த ஆழ்துளை கிணற்றுக்கு அருகிலேயே மற்றொரு குழி தோண்டும் பணியானது நடைபெற்றது. ஆனால் நள்ளிரவில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி சென்ற பிறகு கடுமையான பாறைகள் வந்ததால் மீட்பு பணியில் தோல்வி ஏற்பட்டது. தொடர்ந்து மீட்பு பணிகள் மெதுவாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த பாறைகளை உடைத்தால் அந்த அதிர்வின் காரணமாக குழந்தை மேலும் கீழே செல்ல வாய்ப்பு இருப்பதால் கை மூலமாகவே, அதாவது ட்ரில்லர் மூலமாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி இன்று காலை 10:30 மணி அளவில் அந்த ஆழத்திற்கு குழந்தை எந்த இடத்திலிருந்தோ அந்த ஆழத்திற்கு சென்றார்கள். இதன் பிறகு பக்கவாட்டில் துளை போட்டு தற்போது அந்த குழந்தையானது மீட்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. தற்போது குழந்தையின் உடல்நிலையை பொறுத்த மட்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். குழந்தை மீட்கும் போது அழுத குரல் கூட கேட்டது. இதன் பின்னர் தான் அனைவருமே சமாதானமானார்கள். முதற்கட்டமாக நேற்று குழிக்குள் அந்த மீட்பு பணி தொடங்கும் போது முறையான ஆக்சிஜன் வழங்கப்பட்டிருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் 15 மணி நேரத்திற்கும் மேலாக குழந்தை தலைகீழாக இருந்திருப்பதால் ரத்தம் அவரது தலையில் ஏறி இருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். தற்போது குழந்தை சாத்விக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அடுத்த கட்ட சிகிச்சைகளுக்காக. இந்த 17 மணி நேர போராட்டம் வெற்றி பெற்றிருப்பதை தொடர்ந்து அனைவரும் அங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். குறிப்பாக சாத்விக்கின் தந்தை மற்றும் தாய் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் தங்களின் குழந்தைகளுக்காக பிரார்த்தித்துக் கொண்ட அனைத்து நபர்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். தற்போது குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதுதான் இப்போதைய தகவல். விவரங்களுக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.